எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபேசியர் 2:14. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதயத்தாரையும் ஒன்றாக்கி வகையாக நின்ற பிரிவினை ஆகிய நடுச்சுவரை தகர்த்து. ஆமா, இருதயத்தாரையும் ஒன்றாக்கி. இந்த இருதயத்தார் ரெண்டு பேருக்கும் பிரிவு உண்டாயிருக்கு, நடுவில் பகை இருக்கிறது, என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இருதயத்தாராய் ஆக்கி வச்சுக்கிறது என்னது? முதல்ல ஏதேன்ல தேவனுக்கும் நமக்கும் பகை, பிரிவினையை பிசாசினால் உண்டாக்கப்பட்டிருக்கு. அங்கே ஆதாம் ஏவாள் தேவன் ஒன்றாக இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன ஆனாங்க? இருதயத்தாராக ஆயிட்டாங்க பிசாசினாலே. அது அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இங்கே யூதருக்கும் பிரஜாதிகள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிரஜாதி மக்களுக்கும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இந்த இருதயத்தார் இந்த உலகம் முழுசும் இருக்கிறாங்க. ஜாதியில் இருதயத்தார், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்களா தாழ்ந்தவர்கள். ஜாதியில இருதயத்தாரா இருக்கிறார்கள். நிறத்தில் இருதயத்தார், கலரா இருக்கிறவங்க நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், கருப்பா இருக்கிறவங்க தாழ்ந்தவர்கள் என்று நிறத்தில் இருதயத்தார். பணத்தில் இருதயத்தார், நாங்கள் பணக்காரா இருக்கிறோம், ஏழையாக இருக்கோம், இருதயத்தார். இப்படி அநேக காரியங்கள இருதயத்தாரா இருக்கிற இந்த உலகத்தின் சூழ்நிலையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தினாலே ஒன்றாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். குடும்பத்திலும் இருதயத்தார் இருப்பாங்க. கணவனை ஏற்றுக்கொள்ளாத மனைவி, மனைவி ஏற்றுக்கொள்ளாத கணவன், பிள்ளைகளுக்கு இருதயத்தார். இப்படி எல்லா இடங்களும். இது காரணம் என்ன அப்படின்னா, நாம் எதுனா ஒரு காரணம் சொல்லுவோம். யார் மேலே காரணம் சொல்லுவோம்? கணவன் மனைவி மேலே சொல்லுவாங்க, மனைவி கணவன் மேலே சொல்லுவாங்க, பிள்ளைகள் பெற்றோர் மேலே சொல்லுவாங்க, பெற்றோர் பிள்ளைகள் மேலே சொல்லுவாங்க. இன்னைக்கு உலகம் அப்படிதான் சொல்லினுக்குது. உலகம் சுற்றி சுற்றி இந்த இருதயத்தாரும் ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டு பிரிஞ்சு தான் கிடக்குது. யுத்தங்கள், பயங்கரவாத காரியங்கள், மத ரீதியான மோதல், இப்படி எல்லாம் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஒன்னே ஒன்று, எல்லாவற்றையும் என்ன செய்யறான்? பிசாசு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவன் சொல்றதை கேட்டுனுக்கிறான் மக்கள். ஒரு தனிநபர்லேருந்து, ஒரு குடும்பத்திலிருந்து, ஒரு சமுதாயத்திலிருந்து, ஒரு தேசத்திலிருந்து அப்படியே சொல்லினே போகலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலம் ஒன்றாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது என்ன இருந்துச்சு, அது எப்படி மாறுதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நாம் கொஞ்சம் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நான் எந்த இடத்துல இருக்கிறேன்? இருதயத்தாராய் பிரிந்திருக்கிறேனா, அல்லது கிறிஸ்துவோடு கூட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டதினாலே நான் ஒன்றாக இருக்கிறோமா? ஒன்றாக இருப்பதின் அடையாளம் என்னன்னா, அந்த ஜென்ம சுவாபத்துக்கு விளக்கப்பட்டிருப்போம் இல்லை? இதுபோல என்னை பிரித்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு அடிப்படையில், ஏதோ ஒரு காரணத்தை வைத்து அப்படின்னு பிரிந்து இருக்கிறோம் பார்த்தீங்களா? அது இன்னும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மை மீட்டு கொண்ட அனுபவத்துக்குள் இல்லைன்னு தான் அர்த்தம். நம்ம சும்மா சொல்லிக்கலாம், ஆனால் என்ன செய்யல? இன்னும் நான் ஒப்புரவாகவில்லை, இன்னும் நான் என்ன செய்யலை? தேவனோடு கூட இணைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழவில்லை. ரெண்டு காரியங்களே நாம் பார்க்க முடியும். ஒன்று, தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு இணைப்பு. இரண்டாவது, மனிதனுக்கும் மனிதனுக்கும். தேவனுக்கும் மனிதனுக்கும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் நம்ம என்ன செய்வோம்? சரி ஆயிடுவோம். ஆனால் மனிதனுக்கும் மனிதனுக்கும் இருக்குத, அதுதான் நமக்கு என்ன இருக்குது? கடினமான ஒரு காரியமாய் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஆண்டவர் முதல்ல தேவனுக்கும் மனிதனுக்கும் பிரச்சனை வந்த பிறகு முதல் அதை சரிப்படுத்தினார். பலியின் மூலம், மற்ற அநேக காரியங்கள், தீர்க்கதரிசி மூலம், ஆசாரிகள் மூலம், பல காரணங்கள் ஊழியக்காரரை வைத்து எல்லாம் செய்தார். தேவனுக்கும் மனிதனுக்கும் அது ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் மனிதனுக்கும் மனிதனுக்கும் இருதயத்தாராய் பிரிந்திருக்கிற அவர்கள் ஒன்றாக்க முடியுதா அப்படின்னா முடிய மாட்டேது.
சொந்த குடும்பத்திலே முடியல. முடியுதா? முடியல. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனம் திரும்புதலில் பிரச்சனை. இன்னும் சரியா என்ன செய்யல? மனம் திரும்பவில்லை. இன்னும் கிறிஸ்துவை முழுமையாய் விசுவாசித்து அவர் என்ன செய்ய முடியல? ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு முழுமையான விசுவாசத்திற்குள் அர்ப்பணித்து இன்னும் வாழவில்லை. கிறிஸ்துவுக்காக வாழ்கிற வாழ்க்கை இல்லை. அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த பிரிவினை இருக்காது. ஆனால் கிறிஸ்து அதுக்காக தான் என்ன செய்தார்? வந்திருக்கிறார். அதுதான் இங்கே சொல்றார். பவுல் அதுதான் எழுதுறார். என்ன எழுதுறாரு? எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனாகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்தான். அவர் மட்டும்தான் தகர்க்க முடியும். அவர் எப்படி தகர்த்தார்? முதல்ல என்ன விஷயம் அப்படின்னா, நீங்க முதல் வசனத்திலே ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவருடைய மரணம், சிலுவையிலே அவருடைய மரணமானது நம்மை என்ன செய்திருக்குதுன்னா உயிர்ப்பித்திருக்கிறது. உயிர்ப்பிக்கணும், அதுக்கு முன்னாடி செத்து போயிருக்கணும். பாவத்திற்கு நாம் என்ன செய்தோம்? பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் என்ன செய்தோமா? மரித்து போயிருந்தோம், செத்து போயிட்டோம். இந்த மரித்து போன வாழ்க்கை என்ன முடிவு? என்னாமோ நித்திய இழப்பு, நித்திய ஜீவனே இழந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். இது நிமித்தமாக தான் கிறிஸ்து வந்தார். அப்போ இந்த பாவம் ஒரு மனுஷன் என்ன செய்திருக்குது? பிரித்து வைத்திருக்கிறது. அவனை தேவனை விட்டு தூரமாக வைத்திருக்கிறது. இன்னும் விஷயம் இன்னும்னா செத்து போக வச்சுக்குது. மரித்து போன நிலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில மரித்த நிலையில் இருக்குது. இது இன்னைக்கும் நடக்குது. இன்னைக்கும் நாம் பாவத்துக்கு, பாவம் உள்ள வந்துச்சு, நம்ம என்ன செய்யுது? சாகடித்து விடுது. இந்த பாவம் என்ன செய்யுதுன்னா பகையாக்கி விடுகிறது. யாருக்கு பகையாக்குது? எல்லாருக்குமே பகையாக்குது. ஏன் பகை வருதுன்னா, எதனா சண்டை இருக்கும், கோபம் இருக்கும், பிரச்சனை இருக்கும், பகைமை உண்டாகி விடுகிறது. ஒரு ஏற்றுக்கொள்ள முடியல. அங்கே அன்பு இல்லைனாலே பகை தான். தேவனை நேசிக்கலாம், தேவனுக்கு நமக்கும் பகை இருக்குது. பகைக்கு காரணம் பாவம். ஆண்டவரால் நேசிக்க முடியுது, ஆனால் ஒன்றா இருக்க முடியல. பாவம் சுவராய் நிற்கிறது. அப்போ இவ்வளவு காரியங்கள் இருந்த போதிலும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார் அப்படின்னா, இதெல்லாம் மாற்ற வேண்டும். அதுதான் இங்கே வந்திருக்கிறார். 15 வாசிங்க. சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. ஆமா, இங்க கவனிங்க. சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து. இந்த சட்ட திட்டங்கள் என்ன செய்துக்குதுன்னா பிரிவினையை உண்டாக்கிறது. இந்த சட்ட திட்டங்கள் மனிதனால் கை கொள்ள முடியாத அளவுக்கு பாரமா இருக்குது. முடியல, அவன் நிறைவேற்ற முடியலன்னா தூரம் ஆயிடறான். தேவனுக்கு நிறைவேற்ற முடியாது. அது அவனை குற்றவாளி என்று நியாயம் தெரிக்கிறது. நியாயபரமான சட்ட திட்டங்களை என்ன செய்து குற்றவாளி என்று நியாயம் தெரியும். குற்றவாளியா இருக்கிற எப்படி தேவனிடத்தில் கிட்டி சேர முடியும்? முடியல. அப்போ அவனை ஆண்டவர் என்ன செய்தான்? அதை இவனை குற்றவாளி என்று நியாயம் தீர்த்த நியாய பிரமாணத்தை அவர் தம்முடைய சரீரத்தினால் அவர் என்ன செய்ய, தன்னுடைய மாம்சத்தினாலே ஒழித்தார். இப்போ எல்லாம் ஒன்றாயிட்டோம். தேவனுக்கு நாம் என்ன இருக்கிறோம்? ஒன்றா இருக்கிறோம். ஒன்றா இருக்கிறோமா? தேவனு நாம ஒன்றா இருக்கிறோமா? இருக்கிறீங்களா? இப்போ இருக்கிறீங்க. அடையாளம் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாரோட சமாதானமாக இருப்போம். சமாதானம் இல்லாமல் கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், நமக்கு இருக்கிற நெருங்கிய உறவு, பக்கத்து வீட்டுக்காரன், எதிர் வீட்டுக்காரன்,
எல்லாரோடைய சமாதானம் இல்லாம நீங்க என்ன செய்ய முடியாது? இந்த வசனத்தை சொல்ல முடியாது. எல்லாரோட சமாதானமா இருக்கணும். சமாதானமா இருக்கணும்னா அங்க அவன் போய் கை பிடிச்சிக்கிறது இல்லை, கை குலுக்கி டெய்லி போய் சமாதானமா இருக்கான்னு சொல்றதில்ல. நமக்கு தெரியும், நம்முடைய இருதயத்துக்கு தெரியும், நான் மற்றவர் பேரில் எப்படி இருக்கிறேன். சமாதானமா இல்லை அப்படின்னா உள்ள என்ன இருக்கும்? அவங்களை பற்றி தவறான எண்ணம் இருக்கும். எப்போ சண்டை போடலான்னு இருக்கும், மாட்டினா ஆள் காலி பண்ணிடலாம், அது மாதிரி உள்ள இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? சமாதானம் இல்லை. எதுனா ஒரு சாக்கு வச்சுன்னு என்ன பண்றது? அவ்வளவுதான். அப்படின்னா உள்ள சமாதானம் இல்லை, அவரோட கூட சமாதானம் இல்லை. இங்க இதுதான் சொல்றாரு, சமாதானம் பண்ணினான். இப்ப தேவனுக்கு நமக்கு சமாதானம் இல்லை அப்படின்னா என்ன இருக்குதாங்க? பகை இருக்குது. பகை எதனால வந்தது? பாவத்தினால் வந்தது. அவருக்கு விரோதமான காரியம் நாம் செய்கிறதுனால வந்தது. ஆனா அவர் பகையா நினைக்கலனாலும் நமக்கு எப்படி இருக்குது? பிரச்சனையா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது பெருந்தன்மையாய் நம்மேல் வைத்த அன்பினால் பெருந்தன்மையோடு கூட அவர் என்ன செய்தாரு? தன் ஜீவனை கொடுத்து மீட்டு கொண்டார். நமக்கு பெருந்தன்மை இல்லை அப்படின்னா யாரையும் மன்னிக்க முடியாது. பெருந்தன்மை இருக்குதா உங்களுக்கு? பெருந்தன்மை இருக்குதா? இல்லையா? இருக்குது. எப்பனா இருக்குதா? எப்போ இருக்குதா? பெருந்தன்மை இருக்குது அப்படின்னா உங்களை யாருன்னா குற்றப்படுத்தி காரணம் இல்லாம குறை சொல்லி, காரணமே இல்லை ஆனா உங்களுக்கு குறித்து அவதூறா தூட்டி திரிறாங்க அப்படின்னா நீங்க பெருந்தன்மையான ஆளா இருந்தா என்ன பண்ணுவீங்க? அதை பத்தி கவலைப்பட மாட்டோம், காதல வாங்கி விட்டு போயினே இருக்கும். இப்படி சொல்றாங்கன்னு சொன்னாக்கா அதை பத்தி பதிலே பரதாப்பட்டு விட்டுருவோம். பெருந்தன்மை இருந்துச்சுன்னா. பெருந்தன்மை இல்லைன்னா அவ்வளோதான் அவன் கதை. இப்படியா பேசனா? பார்த்துக்கிறேன் நான், மாட்டாமையா போறான் இல்ல? கிறிஸ்து பெருந்தன்மையா இருந்தார். அந்த பெருந்தன்மைக்கு அளவே இல்லை, விவரிக்கவே முடியாது. நம்ம மேல அவர் பெருந்தன்மையா இருந்தனால்தான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம். பெருந்தன்மையா இல்லைன்னா அவருக்கு நாம் பண்ண கூத்துக்கு அவர் என்னென்ன செஞ்சிருக்கலாம்? நம்ம யோசிச்சு பாருங்களேன். நம்ம என்னென்ன பண்ணோம்? பொறுமையா இருக்கிறார், அமைதியா இருக்கிறார். சரி, எப்படியாவது வரமாட்டானா? புரிஞ்சிக்க மாட்டாங்களா? எப்படியாவது ஒரு நாள் ஞானம் வராதா? புரிந்து கொள்ளுதல் அறிவு வராதா? நான் எப்படி இருக்கிறேன் புரிஞ்சிக்க மாட்டாங்களா? நான் என்ன செய்தேன்னு புரிஞ்சிக்க மாட்டாங்களா? அப்படி ஆண்டவர் என்ன செய்யறாரு? காத்து கொண்டே இருக்கிறார். நாம் அப்படி இருக்கணும். பரவாயில்லன்னு சொல்லணும். உங்களை இப்படி பேசிட்டேன், பரவாயில்ல. உங்களை இப்படிலாம் பேசுகிறாங்க, பரவாயில்ல. அதுதான் தேவனோடு கூட நாம் சமாதானமா இருப்பதின் அடையாளம். தேவனுடைய சமாதானமா இருக்கிறது இதுதான். அவர் நம்மிடத்தில் சமாதானமாக எப்பவுமே. ஆனா நாம் சமாதானம் இல்லை. பாருங்க, 2 பேருக்கு அவர் என்ன செய்தார்னா 15ஆம் வருஷத்துல ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. ஆண்டவர் என்ன செய்தாரு? சமாதானம் பண்ணிவிட்டார். நமக்கும் தேவனுக்கும் என்ன இருக்குது? சமாதானம். நமக்கும் தேவனுக்கும் சமாதானம் இருக்கிறது என்று நாம் சொல்லுவோமானால் எல்லாரோடையும் எனக்கு சமாதானமா இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எது கஷ்டமா இருக்கும்? இவ்வளோ அநியாயம் பண்றாங்களே, வாயை திறந்தாலே பொய்யா தான் இருக்குது. வாயை திறந்தாலே அவதூறு அநியாயம் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா என்ன பண்றது? ஒரு 10 ரூபாய் லாபத்துக்காக எதையும் செய்யக்கூடிய ஆட்கள் இந்த உலகத்தில் இருக்கிறான். எதையும் செய்யக்கூடாது இல்ல? ஒரு சுண்டலுக்கு ஒருத்தன் கொலையை பண்ணிட்டான், ஒரு சிகரெட்டுக்கு ஒருத்தன் கொலை பண்ணிட்டான். ஒரே ஒரு சிகரெட் என்ன விலை இருக்கும் அந்த காலத்துல? அப்படின்னா இன்னைக்கு உலகம் எப்படி இது பாருங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவனாய் கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்து
நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். நீங்க மற்றவரிடத்தில் சமாதானமா இல்லைன்னா உங்க உள்ளத்துல சமாதானம் இருக்காது. எப்பவும் குழப்பம், சின்ன பிரச்சனைக்கே தாங்க முடியாது. ஒரு சின்ன பிரச்சனை கூட தாங்கவே முடியல. டென்ஷனா, சில பேர் பார்த்து எப்பவும் சொல்லுவாங்க டென்ஷன் ஆகுது, கடுப்பாகுது. தமிழ்ல வேற எதுனா இருக்குதா? என்னென்னமோ இருக்குது. இதெல்லாம் ஏன் இருக்குதுன்னா, நாம் தேவனோடும் மனிதரோடும் சமாதானமா இல்லை. தேவனோடும் மனிதரோடும் சமாதானமா இருந்தா பிரச்சனை எது வந்தாலும் சரி, அது நம்மை பாதிக்காது. அது நம்ம என்ன செய்ய முடியல, பாதிக்கவில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் நாம் வாழுறோம். யார் கூட வாழுறோம்? யார் கூட? கணவன் கூட வாழ்கிறோம். சாதாரண விஷயம் அது. மனைவி கூட வாழ்கிறோம். சாதாரண விஷயமா? பிள்ளைகளோடு வாழ்கிறோம். சாதாரண விஷயமா? எல்லாவற்றுக்கும் மேலே சில முகத்தெல்லாம் பார்த்தா இதுதான் சொல்லுவார் இவரு. நீங்க நினைக்கிறதுனா நான் சொல்றேன். யார் கூட? மாமியார் கூட வாழ்கிறோம். நான் சில பேர் நினைப்பேன், இவங்களுக்கு நரகமே கிடையாது. ஆண்டவன் நிற்க வச்சு என்ன தெரியும் பண்ணுவாரு, உடனே போயிட்டு வந்து. நான் எல்லாரையும் சொல்ல, சில நல்லவங்களுக்காக சொல்றேன். சில நல்லவங்க இப்படி எல்லாம் வாழணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம சுதந்திரமா சுயாதீனமா மகிழ்ச்சியெல்லாம் இல்லை. இவ்வளவு நெருக்கத்தின் நடுவில் இருக்கிறோம். குடும்பம்னா சாதாரணமானதா? குடும்பம் சாதாரணமா இல்லையா? அப்போனா நிறைய விஷயம் இருக்குது, நிறைய பிரச்சனை சந்திக்கிறோம். குடும்பம் அப்படின்னா நிறைய காரியங்கள், நெருக்கங்கள், பொருளாதார பிரச்சனை அல்லது இந்த மாதிரி உறவுகள் பிரச்சனை. சும்மா இருக்க மாட்டாங்க. பொழுது போலன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உன் புருஷனை பற்றி எங்கே போனது தெரியுமா? பாவம், ஒரு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய்ட்டு வந்துருப்பாரு. சும்மா அந்த தானே மனைவி பற்றி எதுனா சொல்கிறது, புருஷனை பற்றி சொல்கிறது, இப்படி எதாவது சொல்லி அது வேடிக்கை பார்த்துன்னு நல்லா இருக்கிறான். பார்த்துனே உட்காந்துருப்போம். என்ன நடக்குது பார்க்கலாம். இது பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா சமாதானத்தை கெடுக்கணும் அவனுக்கு ஆசை. யாரை சமாதானம், 2 நாடு சண்டை போட்டுச்சுன்னா சந்தோஷமாக இருக்கிறான். 2 குடும்பம் சண்டை போட்டுன்னா சந்தோஷமாக இருக்கிறான். குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைங்க சண்டை போட்டிங்கன்னா பிசாசு கொண்டாட்டமாக இருக்கு. பரவாயில்ல, உள்ள போந்து நல்லா வேலை செய்கிறோம். இப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா, அவர் தன்னை பலியாக்கினார், தன்னை ஒப்பு கொடுக்கிறார், சமாதானத்தை உண்டாக்கினார். இருதரத்தாரை ஒன்றாக்க முடியாது, வாழவே முடியாது கூட அப்படின்னு சொன்ன ஆட்கள்லாம் இருக்கிறான். பிரிஞ்சு போயிடறான். ஏன்? பேலன்ஸ் பண்ண முடியல. குடும்பத்தில் போராட்டம், சமாளிக்க முடியல. கவனிங்க, அடுத்த வருஷம் வாசிங்க. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமா, ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அதாவது இதை நீங்க இப்படி பாருங்க, பகையை சிலுவையினால் சாதாரண படிக்காதீங்க, அப்படியே கொன்று பயங்கரமா. கொலைன்னா சாதாரண விஷயம் அது. அப்படின்னா ஆண்டவர் எவ்வளோ ஆத்திரமா இருந்திருப்பாரு. ஆண்டவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா கொலை செய்யணும்ன்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் அதனுடைய தீவிரம், அதனுடைய மோசமான நிலை, அதனுடைய பயங்கரம் எப்படி இருக்கும்ன்றது அதான் கொலைன்னு போட்டிருக்கு. அப்படியே அதை பற்றி ஒரு பயங்கரமா சொல்லப்பட்டிருக்குதுன்னா அவ்வளவு மோசமானது. எது மோசம்? பகை. பகை என்பது அவ்வளவு மோசமானது. அதனால அவர் என்ன செய்யறனா, சிலுவையில் என்ன செய்யறனா, கொன்று. சும்மா ஏதோ தலைமையில தட்டுறது கிடையாது, காயப்படுத்துறதுலாம் இல்லை. இதோடு இந்த பகை என்பது வரவே கூடாது. செத்து போச்சுன்னா எப்படி வரும்? செத்து போயிட்டே வருமா? வராது. ஒருத்தர் ஒரு பாஸ்டர் கேட்குறாரு, சேத்துக்கு சாவணும்னா என்னது? சேத்துக்கு செத்து போறதுனா என்னது? அவர் சொன்னாராம், போய் கல்லறைக்கு போ,
அடக்கம் பண்ணி வச்சுக்கிறாங்களே, அங்கே போய் அவனை பற்றி உன் தெரிஞ்சு யாருன்னா உனக்கு திட்டினவன் எதாவது சண்டை போட்டான், அவங்க யார் உங்களுக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி நினச்சிக்கிறீங்களோ? சில பேர் இருக்கல மனசில், இவங்க நினச்சாலே தூக்கம் வர மாட்டேது இல்லை, இவங்களை நினச்சாலே சாப்பிடவே முடியல, இவங்க நினச்சாலே அவ்வளோதான் பத்தின்னு வருது அப்படிலாம் இருக்குல்ல. அந்த கல்லறைக்கு போங்க, அந்த கல்லறைக்கு போய் அவங்க எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டுங்க. இவர் போய் திட்டு வந்துட்டார். இப்போ நீ திரும்ப போக சொல்கிறாரு. அவங்களை எந்த அளவுக்கு வாழ்த்த முடியுமோ வாழ்த்தா, செத்துப்பட்டான் வாழ்த்து, செத்துப்பட்ட வாழ்த்தும். அது ஏன்ட்டு இது வரைக்கும் நான் கண்டுபிடிக்க முடியல. சாவத்துமே அவ்வளோ பேசி திட்டின்னு எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆனால் செத்துப்பட்ட பிறகு அவங்க அப்படியே ஒரு மாதிரி வல்லவர் இல்லை, நல்லவர் இல்லை. உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. இந்த மாதிரி ஆள் உலகத்திலே இல்லை. அதுக்கு முன்னால் இவன் மாதிரி உலகத்தில் அயோக்கியனே இல்லை. நான் உண்மையை தான் சொல்லுவேன். அடக்கம் பண்ணும்போது நான் உண்மையை தான் சொல்லி அடக்கம் பண்ணுவேன். அப்போ இப்போ இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, இவர் சொல்லார் எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன ஆச்சு, எதனா உங்களுக்கு சொன்னாங்களா? திட்டும்போது என்ன சண்டை போட்டாரா? சண்டை போடல. ரொம்ப வாழ்த்தி பேசி அப்போ எதுனா ரொம்ப சந்தோஷப்பட்டாரா? சந்தோஷப்படல. இதுதான் சுயத்துக்கு சாகுறது. உன்னை பற்றி இன்னும் மோசமாக சொன்னாலும், உன்னை பற்றி ஆஹா ஓஹோ சொன்னாலும் நீ எப்படி இருக்கணும்? அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்தேனா பிரச்சனை இல்லை. இயேசு கிறிஸ்து அப்படி தான் இருந்தார். அடிக்கப்படுகிற ஆட்டை போல இருந்தார். அவரை பற்றி ஓசனா பாடி தூக்கி கொண்டாடினாங்க. அதே ஆளுங்க அதே தெருவில் அவரை சிறுவிலை தூக்கின்னு போகிறாங்க. எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அடப்பாங்களா, போன வாரம் என்ன கொண்டாடினீங்க, இந்த வாரம் என்ன திண்டாட விட்டீங்களே. இதுதான் உலகம். போன வாரம் உங்களை யாரெல்லாம் கொண்டாடினாங்களோ அடுத்த வாரம் அவங்களை திண்டாட வைப்பாங்க. கொண்டாட ஆஹா ஓகோ நினச்சிக்காதீங்க. ஏதோ வச்சுக்கிறாங்க அடுத்த வாரம். நமக்கு அடுத்த வாரம் ஏதோ வச்சுக்கிறாங்கன்னு நினச்சிக்கணும். நான் அப்படி நினச்சிப்பேன். கொண்டாடினாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்லா கவனிங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பகை என்பது மிக மிக மோசமான ஒன்று. உள்ள அது என்ன செய்து, ஒரு புகைந்து கொண்டிருக்கிற நெருப்பு மாதிரி. திடீர்னு கொஞ்சம் வேகமாக காத்தடிச்சா என்ன செய்யும்? பயங்கரமாக எரியும். நாங்கள் இருந்த ஒரு பகுதியில் இந்த குப்பை கூடம் அதான் எடுத்துட்டாங்க ஒரு காலத்தில். அந்த பக்கம் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமாக திடீர்னு எரியும், மக்களே போக முடியாது. ஏன் அப்படின்னா அது புகைஞ்சுன்னு தான் இருக்குது. எல்லாம் ஒன்றும் இல்லாதன்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் வேகமாக காத்தடிச்சு என்ன செய்யுது? எரிய ஆரம்பிக்குது. பகையும் அப்படிதான். அது என்ன செய்யணும்னா, இதுக்கு தான் 18ஆம் வசனம் வாசிங்க. மற்றபடியே நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆமா, ஒரே ஆவியினால். இந்த ஒரே ஆவி என்ன செய்யுதுன்னா, இந்த உள்ள புகைஞ்சனுக்குத அதெல்லாம் சரி பண்ணிடுது. எப்படி கண்டுபிடிக்கலாம்? உள்ள புகைஞ்சனுக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? பேச பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். பேசுகிற விதம் கண்டுபிடிக்கணுமா? பேச பார்த்து முடியாதான். அவங்க அனுபவம் சொல்கிறாங்க முடியாது. அந்த நடிப்பு அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பேச்சு அதுக்கு மேலே இருக்கும். அதையே கண்டுபிடிக்க முடியாது. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? எப்படி கண்டுபிடிக்கலாம்? காற்று அடிச்சா கண்டுபிடிக்கலாம். ஒரு காற்று அடிக்கும் பாருங்க, சும்மா உள்ள இந்த புக்குன்னு வெளியே வரும். எப்படா வந்தது? அதான் வேற எதுலையும் கண்டுபிடிக்க முடியாது. உள்ள இருந்து புகைஞ்சு சும்மா கப கப கபன்னு வரது பாருங்க. வாயிலேருந்து எல்லாம் வரும். எப்படி வந்தது? காத்தாச்சு. ஜாக்கிரதையா இருங்க. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் அணைத்து போடுவதற்காக ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். உள்ள எல்லாம் ஆஞ்சிடும். நான் பிராக்டிக்கலா பேசுறேன். நடைமுறை வாழ்க்கையில சும்மா ஒரு நல்ல ஏதோ பேசுகிறேன் செய்தி கொடுத்தேன்ல. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற பிரச்சனையை எப்படி சரி பண்றது? இதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார்.
நடைமுறை வாழ்க்கையில நமக்கு சமாதானம் இல்லையே, பகை இருக்குதுல்ல, போராட்டம் இருக்குதுல்ல, பிரிவினை இருக்குதுல்ல, ஏதோ ஒரு காரியத்தினால பிரிஞ்சு போயிருக்குல்ல, இதெல்லாம் மாற இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்கிறார்? உதவி செய்திருக்கிறார், பெரிய தியாகம் செய்திருக்கிறார், ஜீவனை தந்திருக்கிறார், மீட்டிருக்கிறார். இங்க பாருங்க 17ஆம் வசனம். அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். ஆமா, தூரமாயிருந்த உங்களுக்கும் சமமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். எல்லாருக்கும் சுவிசேஷம், ஆனா ஏற்றுக்கொண்டவர்கள் சமாதானத்தை பெற்றுக்கொண்டார்கள். சமாதானத்தை வந்து இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா சமாதானம் செய்கிறவர்களா இருப்பார்கள், கலகம் பண்ற மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏன்னா சமாதானத்தின் சுவிசேஷம் உள்ளே இருக்குமே, ஆனால் வெளியே என்ன வரும்? சமாதானம் பண்றது தான் வரும். என்கிட்ட ஒரு சகோதரி வந்து சொல்லுவாங்க, இது மாதிரி அவங்களும் அந்த ஜெப கூட்டத்துக்கு வராங்க, இவங்களும் அந்த ஜெபத்துக்கு கூட்டத்துக்கு வருவாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டு என்ன செய்வேன்னா, இந்த சகோதரி அந்த சகோதரி பற்றி தவறாக சொல்லுவாங்க. நான் எல்லாத்தையும் கேட்டுக்கும் போது, எல்லாத்தையும் கேட்கும்போது எதுனா நல்லது சொல்கிறாங்களா பார்ப்பேன். அப்போ வந்து அப்புறம் சொல்லி முடிச்சவன் நானே கேட்பேன், அவங்க எப்படி ரெண்டு பேரும் இவ்வளோ நாள் இருந்தீங்களே, உங்களுக்கு எதனா உதவி செஞ்சாங்களா, அதெல்லாம் கேட்கும்போது சில நல்ல விஷயத்த சொல்லுவாங்க. அதை மட்டும் நான் எடுத்துப்பேன். எடுத்துட்டு அவங்க அதே மாதிரி பேச ஆரம்பிக்கும் போது, அவங்க பேசி முடிச்ச பிறகு உங்களை பற்றி அவங்க பேசுனாங்க, என்ன பேசுனாங்க இல்லை கண்டுகள்லாம் வெளியே வந்துற மாதிரி ஆகிடும். இன்னமும் பேசிட்டா என்னை பற்றி. நான் சொல்லுவேன், நீங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சுக்கிறீங்களாமே, இது மாதிரி சூழ்நிலையில் அவங்க பண கஷ்டப்படும் போது நீங்கள் காசுலாம் கொடுத்து. ஆமாம் ஆமாம், அதெல்லாம் சொன்னாலா? ஆமாம் ஆமாம். அவங்க கூட சேர்ந்து ஜெபம்லாம் பண்ணிங்களாமே, பிரச்சனை வரும்போதெல்லாம் அது சொன்னாலா? ஆமாம் ஆமாம். இப்படியே அவங்க ஒரு 4 நல்லதை மட்டும் கேட்டு வச்சிருந்தல, அதை மட்டும் சொல்லும்போது அப்படியா அப்படின்னு சொன்னால் அவங்க மனசு என்ன ஆகும்? அவங்கள பற்றி இருக்கிற பகை என்ன செய்யும்? போயிடாது. அது எப்படி போவோம்? ஓ, அது மாதிரி ஆளான பாருங்க, கொஞ்சம் குறையும், கொஞ்சம் கூல் டவுன் ஆகும். அப்புறம் இந்த அம்மா கிட்ட ஆமாம் அப்படி சொன்னாலும் ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்க கூட எனக்கு எவ்வளோ உதவி செஞ்சுக்கிறாங்க, எங்கள் கணவர் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவங்க தூக்கிட்டு போனாங்க, அப்படி எல்லாம் பேச ஆரம்பித்தாங்க. ஒரு 4 விஷயம் அதை மட்டும் எடுத்துன்னு போயிட்டு அந்த அம்மா கிட்ட சொன்னேன். அவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க நினைக்கிறேன்ல, ஒருத்தர் கெட்டால் இருக்கிறாங்க, இன்னொருத்தர் நான் பார்க்க முடியல, எங்கே இருக்கிறான்னு தெரில, இருக்கிறாங்களா இல்லையா தெரில, ஆனால் ஒருத்தரை மட்டும் பார்க்குறேன் நான். அவங்கக்கிட்ட போய் சொன்ன உடனே அப்படியா சொன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, ரோட்டில் அவங்க வந்து இவங்க வீட்டை தாண்டி தான் அவங்க போனோம், இன்னொருத்தர் இதை தாண்டி போகும்போது இந்த வீட்டு பக்கம் திரும்பி போனாங்க பார்த்தீங்களா, அவங்க கொஞ்சம் இப்படி தலை வச்சு திரும்பிச்சு, வீட்டு பக்கம் திரும்பிச்சு, பரவாடா கொஞ்சம் சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே திரும்பி போனோடனே அவங்க இருக்கு பண்ண சிரிச்சுன்னு போனாங்க. முதல்ல தலை திரும்பிச்சு, 2வது பார்க்க சிரிச்சாங்க, 3வது இவங்க துணி காய பாடும்போது கேட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. உள்ளே போல நம்ம சாதாரண ஆளா, கேட்டா நின்று உள்ளே கூப்பிட்றான், டீ குடிங்க, வேணாம் கேட்டா நின்று என்ன பண்ண என்ன பேசிட்டு போகிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா 2 ஒன்றாயிடுச்சு, இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார். இதெல்லாம் நடக்கிற விஷயம். இப்போ நான் அதை விட்டுட்டு உங்களை பற்றி என்ன சொன்னாங்க தெரியுமா, இப்படிலாம் சொன்னால் என்ன ஆகும்? இன்னும் கொஞ்சம் கொதிக்கும், இன்னும் கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த வீட்டு பக்கமே தெரு பக்கமே போக மாட்டாங்க, சுற்றின்னு போகணும் 10 நிமிஷம் பரவாயில்ல, அவர் இருக்கிற தெரு பக்கமே போக மாட்டேன். மெதுவாக தெரு பக்கம் போனாங்க, வீட்டை கொஞ்சம் திரும்பி பார்த்தாங்க, பார்க்கும்போதெல்லாம் சிரிச்சாங்க, கேட்டுக்கிட்ட போய் நின்று பேச ஆரம்பித்தாங்க. அப்புறம் டீ குடிக்க உள்ளே போயிட்டாங்க. இப்போ என்னால் கொஞ்சம் டீ குடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லை, அப்புறம் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுது. அப்படின்னா நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். உண்மையாக அப்படி தான் இருக்கிறேன்னா, என் வாழ்க்கையை மாற்றப்பட்டிருக்குதா? உண்மையாக கிறிஸ்து என்னை எப்படி மாற்றி இருக்கிறார்? இங்கே அடுத்த வருஷம் வாசிங்க 19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமா இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருந்து. ஆமாம், இப்போ எப்படி மாற்றிட்டார் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினே வர்றார். 1ஆம் வருஷத்தில் அக்கிரமங்கள்லாம் பாம்பு செத்தே போயிட்டீங்கன்றார். ஆனால் இங்கே அப்படியே நம்ம மாற்றி
ஒரே ஆவியினால் பிதாவிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். அப்படின்னும் போது ஒரே ஆவியினால் என்ற நிலைக்கு நான் வந்துட்டோம் அப்படின்னா அங்க இருதரத்தார் பிரிவினே இல்லாம ஆக்கிட்டார். எல்லாம் ஒரே ஆவி வந்துச்சு. அதனால நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமா இராமல். இப்ப இங்க வந்து 3 காரியம் சொல்ல வரீங்க. யூதர்கள், இவங்க யாருன்னா இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தவர்கள். அடுத்தது அதே யூதர்கள் இயேசுவை விசுவாசித்தவர்கள். 3வது யூத கிறிஸ்தவர்கள். அடுத்தது கிறிஸ்தவர்கள் புறஜாதிகள். யூதர்கள் யார் அப்படின்னா யூதர்கள், அடுத்த யூதர்கள் வந்து கிறிஸ்துவை கொலை செய்த யூதர்கள், அப்புறம் கிறிஸ்துவை விசுவாசித்தவர்கள், விசுவாசியாதவர்கள், அடுத்தது யூத கிறிஸ்தவர்கள், அப்புறம் கிறிஸ்தவர்கள். இவங்க யாருன்னா புறஜாதிகள். இப்போ இதெல்லாம் ஒரு பிரிவினை தான் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? உனக்காக நான் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கிறேன்ட்டார். உனக்காக என்ன செய்துக்கு? அந்நியரும் பரதேசியும் இராமல் பரிசுத்தோட ஒரே நகரத்தார் தேவனுடைய வீட்டாருவா இருந்து அப்படி உங்களெல்லாம் மாற்றிட்டேன், அப்படி ஆக்கிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து இதை நாம் விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். ஆமாம், நான் இதை விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஒரே நகரத்தார், எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், ஒருவருடைய பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும், அப்படி இருக்கணும். அவங்களுக்கு வந்து இது மாதிரி அவங்க பாவம் உடம்பு சரியில்லைங்கிறாங்க, தலைவலி கஷ்டப்படுறாங்க, ஆஸ்பத்திரி அட்மிட்டாக, அல்லேலூயா, நான் இதுதான் ஜெபம் பண்ணியிருந்தேன். ஆண்டவர் பாருங்க வச்சாரு பேர் வீட்டு, என் ஜபத்தை ஆண்டவர் கேட்டுக்கிறாரு. எது? வியாதி வந்து ஆஸ்பத்திரி படுத்துக்கிற ஜபத்தை படுத்துக்கணும்னு ஜெபம் பண்ண கேட்பாரா? எனக்கு தெரியல. இல்லை இப்படி ஆகிட்டா சந்தோஷப்படுறாள், கொண்டாடுறாள். ஒருத்தர் வந்து எங்கள் அப்பாவுக்கு கால் உடையணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறான் ஒருத்தர் சபையில். அது பாஸ்டர் சொல்லி விடுகிறார். ஆடா பாயிரா, இப்படி நடக்கிறது தான் இருக்குது. அதனால இங்கே கவனிங்க, நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியராமல் பரிசுத்தோண்ட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருக்கு. எல்லாம் ஒன்றா ஆக்கிறார். பரிசுத்தவான்களுடைய ஒரே ஐக்கியமா இருக்கு, பிரிவினை இல்லை. அடுத்த வருஷம் வாசிங்க. தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமா இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். ஆண்டவர் வந்து ஐடியா பண்ணி தான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை வந்து ஒரு செட்டப் ஆக்கியிருக்கிறார். இப்போ எப்படி பண்ணியிருக்கிறார்னா, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். கட்டப்பட்டது கொண்டு வந்துட்டார், மாளிகைன்னு கொண்டு வந்துட்டார். இப்போ வந்து இந்த ஒரு கல் மட்டும் நான் தான் பில்டிங்னு சொல்ல முடியுமா? ஒரே ஒரு கல் மட்டும் நான் தான் இந்த வீடு, நான் தான் இந்த வீடு கத்தினே இருக்குது. அட லூசு, அது பக்கத்தில் பாரு, மேலே பாரு, கீழே பாரு, இவ்வளோ கல் இருக்குத, அதெல்லாம் சேர்ந்து தான் வீடு. இது மட்டும் என்ன செய்ய முடியாது, ஒரே ஒரு கல். நீ கட்டுறதுக்கு ஒரு நீயும் காரணம் இருக்கு, அவ்வளோதான். ஆனால் நான் தான் சொல்ல முடியுமானா? சொல்ல முடியாது. அப்போ இங்கே பாருங்க, நல்லா கவனிங்க. அப்போ நாம் அங்கே இருக்கிறோம் அப்படின்னா இந்த பிரிவினை அங்கே இல்லை, நான் தான் என்ற காரியம் அங்கே இல்லை. அங்கே போய் நான் யார் தெரியுமான்னு சொல்ல முடியாது. பரலோகத்து போய் ஜாதி பேசணும் இருக்கிறேன்னா இருக்கிறாங்களா? ஜாதி பற்றி கதை சொல்கிறாங்க, அதெல்லாம் கதை நடக்காது. அங்கே போனால் தானே பேச முடியும். இங்கே கவனிங்க, இங்கே அஸ்திபாரத்து மேல் கட்டப்பட்டுள்ளமா இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அப்படின்னா யாரும் ஒன்றும் பேச முடியாது. ஏன்? கீழே அங்கே இருக்கிறார் மூளைக்கல், அவர் தான். அவர் சொல்லுவார், கொஞ்சம் வாயை முடியும் அமைதியாரு, வாயே திறக்க முடியாது. கட்டப்பட்ட பேர் எங்கே வாயை திறக்க முடியும்? கட்டப்பட்டு பூசிட்டாரு. எந்த சங்கல் எங்கே இருக்குதுன்னு தெரில, எந்த ஜாதி சங்கல் எங்கே இருக்குதுன்னு தெரில. நான் நினைக்கிறேன் எந்த ஜாதி சங்கல் உயர்த்தி பேசியிருந்தோ அது எங்கேயோ ஒரு மூலையில் டாய்லெட்டு கட்டத்துக்கு வச்சுக்கிறாரு. இதுதானே பேசுனேன், நீ அங்கே போய் இரு, சும்மா சொல்கிறேன். இல்லைன்னா அந்த படிக்கட்டை வச்சார், ஜாதியை பற்றி நல்லா உயர்த்தி பேசியிருந்தியா, படிக்கட்டில் இரு, எல்லாம் முயற்சின்னு போட்டோம், அதனால் பேசக்கூடாது. அப்போ எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கி பூசி விட்டதுனால எல்லாம் ஒன்றா ஆயிடுச்சு. இதற்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? தன்னுடைய மாம்சத்தை சிலுவிலே அறையும்படி செய்தார்.
அங்கே கலர் பேச முடியல, ஒயிட்டு பிளாக் பேச முடியல, மற்ற எந்த காரியத்தையும் ஏழை பணக்காரன் பேச முடியல, எல்லாத்தையும் ஒன்றாக்கிட்டார். 21ஆம் வருஷம் வாசிங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவா இணைக்கப்பட்டு ரொம்ப அழகா கட்டுறார். கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. நாம் தான் தேவனுடைய ஆலயம். எப்படிப்பட்ட ஆலயமா? பரிசுத்த ஆலயம். ஏற்கனவே இருந்த ஆலயம் எப்படிப்பட்ட ஆலயம்? அதுவும் பரிசுத்த ஆலயம் தான். ஆனால் ஒரு நாள்ல தீட்டுப்பட்டு அது அருவருப்பாகி தேவன் விரும்பாத பலி செலுத்தப்பட்டு கடைசியில் அது ஒன்றும் இல்லாமல் தரைமட்டமாக்கப்பட்டுச்சு. இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய மாம்சத்தை அர்ப்பணித்து சிலுவிலை அறை ஒப்பு கொடுத்து எல்லாம் செய்து இப்போ என்ன செய்துட்டாருன்னா, நமக்குள் அவர் வாசம் பண்ணக்கூடிய தேவாலயமாய் மாற்றிவிட்டார். இப்போ இருக்குது இதெல்லாம் கட்டிடம், அவ்வளோதான், தேவாலயம் கிடையாது, கட்டிடம். இப்போ தேவாலயத்துக்குள்ள என்ன இருந்தது? பிரகாரம் இருந்துச்சு, பரிசுத்த ஸ்தலம் இருந்தது, மகா பரிசுத்த ஸ்தலம், 3 பிரிவு இருக்குது. அதுதான் தேவாலயம். இப்போ இருக்கிறதெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. எங்க மகா பரிசுத்த ஸ்தலங்குது? ஒருவேளை நம்மளே கட்டி வச்சிங்கன்னா கூட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்ன இருக்கணும்? உடன்படிக்கப்பட்டு இருக்கணும். இருக்குதா? எங்க போய் சும்மா செஞ்சு வச்சுப்போம் நம்ம ஆளுங்க. இனி வரப்போற காலத்து அப்படிலாம் வரலாம். எங்கள் தான் ஆலயம், ஏன்னாங்க உடன்படிக்கப்பட்டு வச்சுக்கிறோம், அதான் எல்லாரும் எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, அதை கேட்டும் போற முட்டா பசங்களாம் இருப்பான். உலகம் அப்படி போயிடுது. அதுக்கப்புறம் இங்கே பரிசுத்த ஸ்தலம் வச்சுக்கிறோம் அப்படின்னு அவங்க தான் ஆசாரியன் அப்படின்னு போடுற ஆளுங்க இருக்கிறாங்க. இனி வர இதெல்லாம் ஆண்டு வரைக்கும் போக இந்த கூத்தெல்லாம் நடக்கும். பிரகாரம் ஒன்று செட் பண்ணி வச்சுப்பாங்க. ஆனால் ஆண்டு சொல்லிட்டார், இதெல்லாம் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்சுதான் அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, நீங்களே தேவனுடைய ஆலயம். இப்ப நமக்குள்ள 3 இருக்குது, ஆவி, ஆத்மா, சரீரம், 3 இருக்குது நமக்குள்ள. எப்படி பழைய உடன்படிக்கை ஆலயத்துல பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம் மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்குதோ, அதே போல ஆண்டவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி நம்ம என்ன செய்தாரு? ஆவி, ஆத்மா, சரீரத்தை வைத்திருக்கிறார். இதான் குமாரன் பரிசுத்த ஆவியானவர். அதுபோல நமக்கும் வைத்து அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்படி இவ்வளவு காரியத்தை செய்திருக்கிறார். இதுக்கு முன்னால வாசம் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்துக்கு முன்னால அவர் தேவாலயத்தில் தான் வாசம் பண்ணார், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை. அது கூட எல்லாரும் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஹை பிரீஸ்ட் அவன் மட்டும் தான் போக முடியும். அது கூட அவர் பயந்து தான் போகணும். நான் திரும்பி வருவேனா வரமாட்டேனா வீட்டில் சொல்லிட்டு போகணும். மிலிட்ரிக்கு போகிற மாதிரி தான் இல்லை, வீட்டில் சொல்லிட்டு போகிற மாதிரி. சில பேர் துக்கமாக இந்த சண்டை, பயங்கரமான சண்டை நேரங்களில், சண்டை நேரத்தில் சந்தேகத்தோடு இருக்கும். அதுபோல் இவர் என்ன செய்கிறாருன்னா, நான் போகிறேன், என் காலை பிடிச்சி இழுத்துங்க, அதுக்கு ஒரு கயிறை வேறு கட்டி வச்சுருந்தான், நிறைய காரியங்கள்லாம் செஞ்சுருந்தான். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட நிலையை தேவன் கிறிஸ்துவின் மூலமாக மாற்றி நம்மை எந்த உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டா இந்த கீழான காரியத்துக்கு நான் போக மாட்டோம். கீழான காரியத்தை பற்றி யோசிக்க மாட்டோம். நான் யார் அப்படின்னா தேவனுடைய ஆலயம். நான் தேவனுடைய ஆலயம் அப்படின்னா என்னை என்ன செய்ய மாட்டேன்? தீட்டுப்படுத்திக்கிற மாதிரி வச்சுக்க மாட்டேன். வாயை தீட்டுப்படுத்த விட மாட்டேன், கண்ணை தீட்டுப்படுத்த விட மாட்டேன், காதை தீட்டுப்படுத்த விட மாட்டேன், கையை காலை எதையுமே தீட்டுப்படுத்த விட மாட்டேன். என்னை ஜாக்கிரதை என்ன செய்வேன்? பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளவே. கடைசியா வாசம், அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே, கடைசி வாசிங்க, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆமா, இது எப்போ முடியும்? கட்டகனே இருக்கிறார். அவர் வருகையின் போது செலக்ட் பண்றார். வருகையின் போது செலக்ட் பண்றார். சூப்பராக கட்டப்பட்டிருக்குது, ஒழுங்கா இருக்குது, எல்லாரும் பரலோகத்துக்கு போக முடியுமா? வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியுமா அப்படின்னா எல்லாரும், எல்லா சபையெல்லாம் முடியாது. யார் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன்படி நடந்து வாழ்கிறார்களோ அவங்க தான் என்ன செய்ய முடியும்? எடுத்துக்கொள்ளப்பட முடியும். சும்மா சொல்லலாம், அதெல்லாம் நான் போயிடுவேன், சும்மா சொல்லிக்கலாம். சில பசங்க சொல்லுவாங்க தெரியுமா, அதெல்லாம் பாஸ் ஆகிடும்.
அதெல்லாம் பாஸ். எவ்வளோ மார்க் வரும்? நிறைய வந்துடும். அதெல்லாம் ஒன்றும் ரிசல்ட் வந்த பிறகு தான் தெரியும். ஏன்டா அப்படி சொன்னேன்? எல்லாம் பாஸ் சொன்னியே, இப்போ எதுலையுமே பாஸ் இல்லையே. நான் நல்லா தான் படித்தேன், என்ன பண்ணுறது, ஃபெயில் ஆக்கி விட்டாங்க. நான் நல்லா தான் எழுதினேன், ஃபெயில் ஆக்கி விட்டாங்க. இல்லை, அதே மாதிரி நம்ம அங்கே போய் ஏமாந்து போயிடக்கூடாது. இங்கே நிச்சயம் இருக்கு என்ன செய்யணும்? ஒழுங்காக படிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், தேவனோடு கூட நல்ல ஐக்கியம் இருக்க வேண்டும். அதான் முதல்ல சொன்னேன், தேவனுக்கும் மனிதனுக்கும், மனிதனுக்கும் தேவனுக்கும். இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நாம் தைரியமாக இருக்கலாம். சில நேரத்தில் தேவனுக்கு எனக்கு மட்டும் கரெக்டாக நல்லா இருந்தால் போதும், நானும் ஆண்டவர் நல்லா இருந்தால் போதும். குடும்பத்தில் நல்லா இல்லைன்னா அது உறவாது. அது அப்படி தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி கிடையாது. மனிதனுக்கும் மனிதனுக்கும் சரியாக இருக்கும். இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்குது. ஏன் ஆண்டவர் அங்கேயே வச்சுக்கிறாரு? சரியாக இருக்கணும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இருதரத்தாராக இருந்த எத்தனையோ பிரிவினை இருக்குது. இருதரத்தான் எவ்வளோ இடங்களுக்கு அதை ஒன்றாக்கும்படி தன் ஜீவனையே தந்தான், தன் மாம்சத்தை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தான். ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல கால விளக்கு என்னுடைய ஸ்துதிக்கிறோம். எங்களை தாழ்த்து இப்படி கிருபையில் கரத்தை போடுகிற ஆண்டவரே, எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களை பிரிந்திருக்கிறோம். ஜாதியின் அடிப்படையில், கர்த்தாவே நிறத்தின் அடிப்படையில், பாவத்தினால் பிரிந்திருக்கிறோம். தேவனை விட்டு தூரமாக இருக்கு என்று சொல்லி பார்த்த ஆண்டவரே, அநேக பிரிவினைகள் கர்த்தா. அந்த உணர்வு ரட்சிக்கப்பட்டாலும் கூட அந்த உணர்விலிருந்து விலகாது இருக்கிற ஆண்டவர். வைராக்கியங்கள், மாம்சத்துக்குரிய பகைகள் ஆண்டவரே, வைராக்கியங்கள், கோபங்கள், இப்படி எவ்வளோ காரியங்கள், சமாதானமற்ற காரியங்கள் ஆண்டவரை கர்த்தர் எல்லாவற்றிலிருந்தும் நீக்கி விடுதலையாக்கும்படியாய் ஒன்றாக்கும்படி ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருக்க உதவி செய்திருக்க அந்த ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அனுபவமாக்கி கொள்ளும்படியான் ஜெபிக்கிறான். தொடர்ந்து முடி பிரசன்னம் கூட இருக்கட்டும். உடைய ஆஸ்வதையும் காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நெருக்கின பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, 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 ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, நித்தியமா. Hallelujah, 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 hallelujah. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.